இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்த இதுதான் நம்ம எலக்ட்ரிக் ஆறு. அங்கே போகக்கூடிய பாதையில் நம்ம இப்போ இருக்கோம். போயிட்டு முன்ன நம்ம குடித்த அந்த ஆறை போய் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வாங்க போவோம். நம்ம முன்ன வரும்போது காடு காடாக இருந்துச்சு. இப்போ வந்து மேலே சில தன கூபுரான்னு வருது. அதனால் பல இடங்களை அழித்து நம்மளுக்கே தெரியாத மாதிரி இந்த இடத்த உருமாற்றிருக்காங்க. மொத்தம் 3 பேர் வந்தோம். 2 பேர் இறங்கிட்டு இருக்கோம். மேலே ஒருத்தர் வந்து காவலுக்கு வச்சுருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்மளோட தொடர்பு பாதையில் இருக்கோம். நம்ம இன்னும் வரும்போது அங்கே லைசன்ஸ் இடம் இருக்கோம்ல, அதுதான் ஆழமான ஒரு பகுதி. இப்போ அந்த பகுதி வந்து இப்படி ஆயிருக்கு. பல மலையினால பல நிலச்சரிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்மளோட லைசன்ஸ் ஏரியா. இங்கே தான் நம்ம எல்லாம் வந்து அண்டவரோட இப்போ நடந்து வந்துடுவோம். சரி வாங்க, இப்போ நம்ம முக்கியமான நம்ம இடத்துக்கு போய் பார்ப்போமே. இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னு நடந்து வந்துருக்கோம். யார் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தனியாக பாதை கட்டியிருக்காங்க போல. ஓ, வாட்டர் ஃப்ளோ பார்த்து முள்ளாக இருக்கும். என்னடா ஆற காணோம்? கால் சாப்பிட்டு நாய் சில்பர் கழட்டிலான்னு நினைக்கிறேன். இத்தனா போயிருக்கு போல. டேய் பார்த்து. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, இதுதான் நம்ம முன்ன குளித்த அந்த எலக்ட்ரிக் ஆறு. இப்போ அங்கே தான் இருக்கோம். ஆனால் சில மாற்றத்தில் நடந்திருக்கு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வச்சு தண்ணி முடியாது. அவ்வளோதான் நம்மளோட பயணம்னு நினைக்கிறேன். இதோட நம்ம பயணத்தை நம்ம பாட்டிக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் போகிறதுக்கு பாதை இல்லை. நம்ம பாதைகள்லாம் தண்ணி ஏறி, ஏன்னா இப்போ கடந்த 2 நாளாக தண்ணி பெஞ்சு மழை பெஞ்சு பாடலாம் மூடிடுச்சு. எங்கள் செல்பர் கூட இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன்.
தான் வந்துட்டோம். ஆனால் நம்ம இருந்த இடத்துக்காக போக முடியல. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் இடத்த தான் காட்ட முடிஞ்சிச்சு. ஏன்னா பல மாறுதல் நடந்துருக்கு இந்த இடத்துல. என்ன இதுக்கு நம்மளுக்கு தெரியாமல் இப்போ மேலே வந்து தன்னை குப்புறான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துக்குலாம் மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த இடத்த கொஞ்சம் புதுப்பிச்சு சில சாலைகள்லாம் வரும். பாப்பா பொறுத்திருந்து இவ்வளோ நேரம் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துக்கு வரதுக்கு உதவியாக இருந்த எங்களோட ஸ்பான்சர் ஸ்டார்வில், ஏன்னா கேமராமேன் டைரக்டர் நித்யராஜ்,